ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இதுவாக ஒரு சந்திக்கிறேன். நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு பசில் நான் உங்களுக்கு காண்பித்தேன். அதே போல இதுவும் ஒரு பசில் தான், ஒரு சிம்பிளான பசில் தான். இந்த பிள்ளைங்கிட்ட நீங்க காட்ட போறீங்க. இதுவும் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருந்தாலும் பிள்ளைங்க இதை கண்டுபிடிக்கணும். ஒரு 6th 7th அதுக்கு மேல இருக்கிற பிள்ளைங்கிட்ட நம்ம விட எடுக்கலாம். டீனேஜுக்கு இது மிகவும் பிரயோஜனமா இருக்கும். யூத் மத்தியில நீங்க ஊழியம் செய்கிறவங்களா இருந்தீங்கன்னா இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஏனென்றால் இதை கொஞ்சம் யோசிச்சு அவங்க செய்யணும். இதுல போட்டிருக்கு கேன் யூ சால்வ் திஸ் அப்படின்னு போட்டு நீங்க போட்டிருக்கு பாருங்க. 1111 is equal to R, 2222 is equal to T, 3333 is equal to E, 4444 is equal to N அப்படின்னு போட்டு 5555 is equal to N. 5555 என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1111 R அப்படின்னா 2222 T அப்படின்னா 3333 E அப்படின்னா 4444 N அப்படின்னா 5555 என்ன. இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்ச பிள்ளைங்களுக்கு இது நம்ம விளையாட வைக்கலாம். தமிழ் இல்லை இங்கிலீஷ் படிக்க தெரியாதுன்னா கஷ்டம். ஆனால் இது சின்ன பிள்ளைங்க கூட விளையாட 1 2 3 இங்கிலீஷில் தெரிஞ்ச பசங்களுக்கு விளையாட வைக்கலாம். ஓகேங்களா? சரி, பிள்ளைங்க பார்ப்பாங்க ஒன்றுமே புரியலையே, 1 1 2 2 3 3 4 4 கண்டுபிடிக்க முடியல. பாரு தம்பி தங்கச்சி, வாழ்க்கையில சில ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஞானம் தேவை. யாக்கோபு 1:5 நம்ம வாசிக்கிறோம்ல, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவில்லாம இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்துல உன் வாழ்க்கையில பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக, ஒரு படிப்பு சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம், உங்க வீட்டுல பண காரியங்களா இருக்கலாம், இல்ல சமாதான காரியங்களா இருக்கலாம், இல்ல பொருளாதார காரியங்களா இருக்கலாம், இல்ல ஊழியத்தின் பாதையில் என்ன காரியமாக இருந்தாலும் அதை சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஞானம் தேவை. அந்த ஞானம் இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாம எங்கெங்கயோ போய் முட்டிட்டு நிறைய பேர் வாழ்க்கையை முடித்து கொடுக்குறாங்க. ஆனா இன்னைக்கு தம்பி தங்கச்சி, உனக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கணுமா? ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. இது ஒரு சாதாரண ஒரு பசில் தான். இந்த பசிலுக்கான ஆன்சர் நான் இப்ப சொல்லிடுவேன். ஆனா வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா தெய்வீக ஞானம் உனக்கு தேவை. ஏசப்பா அந்த ஞானத்தை உனக்கு கொடுப்பா. சரி, இந்த பசிலுடைய ஆன்சர் என்னன்றதை நான் சொல்றேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா பசிலுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு, எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நீ சால்வ் பண்ணிடலாம். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அடுத்தது நீங்களே ஆன்சர் நீங்க சொல்லிடுவீங்க பாருங்க. இப்போ 1 + 1 + 1 + 1 எவ்வளவு? 1 2 3 4. ஓகேங்களா? 4 அப்படின்ற இங்கிலீஷ் லெட்டர் நீங்க எடுத்துக்கோங்க. FOUR. FOURல கடைசி லெட்டர் என்ன? R. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப ரெண்டாவது கவுண்ட் பண்ணுங்க. 2 + 2 + 2 + 2 எவ்வளவு? 2 + 2 4, 4 + 2 6, 6 + 2 8. 8 EIGHT. 8ல கடைசி லெட்டர் என்ன? T. இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அவ்வளவுதான். 3 + 3 + 3 + 3 எவ்வளவு? 3 + 3 6, 6 + 3 9, 9 + 3 12. TWELVE 12. அப்ப கடைசி லெட்டர் E. 4 + 4 + 4 + 4 16. 16ல கடைசி லெட்டர் N. அப்ப 5 + 5 + 5 + 5 5 10 15 20 20. அப்ப கடைசி லெட்டர் என்ன? Y. ஆன்சர் என்ன? Y தான் ஆன்சர். பாருங்க, நீங்க எவ்வளவு ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? இதெல்லாம் ஒரு என்னங்க, இதெல்லாம் ஒரு பசலா? ஐயோ ரொம்ப ஈஸியா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களால கண்டுபிடிக்க முடியலையே, குழம்பிட்டீங்களே, என்னன்னே தெரியல, உங்களுக்கு புரியவே இல்லையே. இப்ப எப்படி ஈஸியாச்சு உங்களுக்கு? எனக்கு அந்த மெத்தட் தெரிஞ்சிச்சு, எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு, அதனால ஈஸி ஆயிடுச்சு. பாத்தியா தம்பி தங்கச்சி, அந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம், வழிமுறை தான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏசப்பா கிட்ட கேளு. ஏசப்பா எனக்கு அந்த ஃபார்முலா கற்றுக் கொடுங்க. அந்த ஃபார்முலாவை நீ கற்றுக் கொடுக்கிறது என்ன வேணும்? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், 13ஆம் வசனத்திலிருந்து. ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அப்போ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது உங்களுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. ஞானம் கோல்டை காட்டிலும் சில்வரை காட்டிலும் ரொம்ப காஸ்ட்லி.
முத்துக்களை பார்க்கிலும் போல்ஸை காட்டிலும் விலையேற பெற்றது. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்கள் சொல்லப்படுறது. 19 வசனத்தை வாசிக்கிறேன். இந்த உலகத்தை தேவன் எப்படி உண்டாக்குனா தெரியுமா? நீதிமொழிகள் 3:19 கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை எப்படிங்க கர்த்தர் பூமியை உண்டாக்குனாரு? ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தினாலே வானங்களை ஸ்தாபித்தார். இப்போ அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயம் பனி, இது எல்லாம் எப்படி அவர் உண்டாக்குனாரு? ஞானம். நீ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணணுமா? புதிதான காரியங்கள், சந்தோஷத்தை, சமாதானத்தை நீ உன் வாழ்க்கையில உருவாக்கணுமா? உனக்கு என்ன தேவை தம்பி தங்கச்சி? பணம் காசு இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கலாம். இல்லவே இல்லை. பணத்தை வச்சு நிறைய பேர் துக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, கண்ணீர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க. ஆனா உனக்கு தேவை என்ன? ஞானம். நீ பணத்துக்காக நீ ஆசைப்பட்டு கேட்காத தம்பி தங்கச்சி, எனக்கு பணம் தேவை ஒரு நாளும் கேட்காத. அந்த பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஞானத்தை தாங்க ஏசப்பான்னு கேளுங்க. ஏசப்பா ஞானத்தை தருவாங்க, நிச்சயமா தருவாங்க. அதனால இந்த உலகத்துல உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீ போராடி நீ மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்கு ஞானம் தேவை தம்பி தங்கச்சி. நீ ஞானத்தை ஏசப்பா கிட்ட கேளு, ஏசப்பா நிச்சயமா உனக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. இது உங்க சண்டே கிளாஸ்ல நீங்க சொல்லித்தாங்க. பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்கும். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டுமாக நான் இன்னொரு பசில் இல்லை கேமோட நான் சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.